ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. மழை வருவதற்கு முன்பு வானம் இருண்டு போகும். ஆனாலும் அந்த இருள் காலாகாலத்திற்கும் இருக்குமா? இல்லவே இல்லை. ஒரு நேரத்தில் மேகங்கள் கலைந்து சூரியன் வெளிச்சம் கொடுக்கும். உங்கள் கவலையும் அதுபோலத்தான். அது உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் ஒரு நிழல். அது எப்போதும் இருக்காது. ஆனால் நீங்கள் அதை ஒளியாக மாற்ற முடியும். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்வின் திருப்பு முனையாக இருக்கலாம். கவலை என்பது ஒரு தற்காலிக நிழல் தான். நிழல் எப்போதும் ஒளியின் எதிர்பக்கம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கவலை வந்தது என்றால் ஏதோ ஒரு ஒளி உங்கள் அருகில் இருக்கிறது என்பதற்கான சிக்னல் தான். அந்த ஒளியை நீங்கள் தான் தேட வேண்டும். கவலை இல்லாத மனிதன் யார்தான் இருக்கிறான் இந்த உலகில்? மழை வந்தால் நனைவதை எவனும் தடுக்க முடியாது. ஆனால் மழைக்கு பின்னும் வானம் பசுமையாக மலர்கின்றதல்லவா? அதுபோலத்தான் வாழ்க்கையும். கவலை வந்தால் உங்களுக்குள்ளே கேளுங்கள், இது என்ன சொல்ல வருகிறது? என்னிடம் என்ன தவறியது? இதை எப்படி சரி செய்யலாம்? தீர்வை நீங்களே தேடுங்கள். நெருப்பில் வந்தால் தான் தங்கம் பளபளப்பாகிறது. உங்கள் மனதில் ஏற்படும் காயங்கள் உங்கள் உள்ளங்கையில் விதைக்கப்படும் வலிமை. ஒவ்வொரு கவலையும் உங்கள் மனதை பிசைந்து புதிதாக உருவாக்குகிறது. நான் இப்போது தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது உங்களுக்குள் இருக்கும் சாமர்த்தியத்திற்கான சாட்சி. உடைந்து போக வேண்டாம். கவலை வந்தால் உங்கள் மனம் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படியே இருக்க போகிறாயா, இல்லை மீண்டும் எழப்போகிறாயா என்று. மரக்கிளை முறிந்தால் பறவை மரத்தில் தங்குவதையே நிறுத்திவிடுமா? இல்லை, அது வேறு கிளைக்கு பறந்துவிடும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகள் உங்கள் பாதையை திருப்பலாம். ஆனால் உங்களை நிறுத்த இடமளிக்க கூடாது. கவலை ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு வாயிலை திறக்கிறது. கவலையால் கீழே விழுந்தாலும் உங்கள் உள்ளத்திற்குள் இருக்கும் சிறிய நம்பிக்கையை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமே நீங்கள் எழுந்து வரலாம். கவலை ஒரு இருள் மாதிரி. ஆனால் அந்த இருளை உடைக்க உங்கள் மனதில் ஒரு சிறிய ஒளிக்கதிர் இருந்தால் போதும். அந்த ஒளி என்னவென்றால் இது கடந்து போகும் என்ற நம்பிக்கைதான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தினால் கவலை சுருங்கிவிடும். காற்று வலுவாக இருந்தாலும் ஒரு பூ மெல்ல மலர்வதை தடுக்க முடியாதுதானே? அதே போல உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் உங்கள் இதயத்தில் உள்ள கனவுகளை அது அழிக்க முடியாது. கவலை என்பது ஒரு தேர்வு. நீங்கள் அதை தாங்கிக் கொண்டு அழைத்து செல்வதா, இல்லை அதனை உதறி தள்ளி விடுவதா? அது உங்கள் கையில் தான். கவலை வந்தால் அதை அர்த்தமுள்ள ஒரு பயணமாக மாற்றுங்கள். இந்த கவலைக்கு நான் தகுதியில்லை என்று நினையுங்கள். என்னை இது ஆளக்கூடாது என்று நினையுங்கள். எதிர்த்து போராடுங்கள். உணருங்கள், நீங்கள் மிகவும் வலிமையானவர். உங்களால் கவலைகளை எதிர்த்து கொண்டு போராட முடியும். கவலையை வினாவாக வைத்து அதுக்கு தரமான பதிலடி கொடுங்கள். உடைந்து போக வேண்டாம், பலவீனமாக வேண்டாம். உங்களை வீழ்த்த எதிர்க்க முடியாது. நீங்கள் தான் உங்கள் நாயகன். நம்பிக்கைதான் உங்களுக்குள் இருக்கும் சூப்பர் பவர். அதை விட்டு விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.